இலக்கை எட்டி பிடிக்க 8, அப்போ கட்டி பிடிக்க வெற்றியே. என்னது இது? நம்ம தோத்துருவோன்ற பயத்துல திமுக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது இந்த இந்த பரவலான பேச்சுங்கிறது இன்னமும் நம்ம தோல்வியை உறுதிப்படுத்திடுமோ அப்படிங்கிற அச்சத்துல, ஐயோ என்னையா இது அப்படின்னு வேல்முருகன் வேற ஒரு பக்கம் போய் அவர் வந்து என்கிட்ட அந்த லிஸ்ட் இருக்கு, இந்த லிஸ்ட் இருக்கு, இது தமிழருக்கு எதிரான அரசு அப்படி இப்படின்னு அவரும் சொல்ல போக, சரி வேற வழி இல்லாம சரி கொடுத்துருவோம். ஏன்னா இவங்க பாருங்க பாண்டிச்சேரியில தனியா நிக்கிறேன் அப்படின்னாங்க. இப்போ அந்த 3 பேரை வாபஸ் ஆகிட்டாங்கல்ல. இதற்கிடையில எப்படி வந்து மிரட்டுறாங்க பாருங்க. மிரட்டுற மாதிரி காட்டுறாங்க. மிரட்டுறதுன்னா நாங்களா மிரட்டிக்கிறோம். நாங்க மிரட்டுறது உங்க காது கேட்காது. ஒரு படத்துல வடிவேலு ஒருத்தவங்க சொல்லணும், இப்படி இப்படிலாம் கை காட்டி பேசுவாங்க, கடல்ல கொன்னுடுவேன், நீ சொல்லு எஜமான், அந்த மாதிரி கடவுளை நீ சொல்லு கடவுளை இப்படி கை காட்டி பேசுவல்ல. இந்த மாதிரி இவங்களாம் வந்து 234 தொகுதிகளில் விருப்ப மனு வாங்குறது. ஆனா என்ன விருப்ப மனு வாங்குற அப்படின்னு அவங்க சொல்லிட்டுவான்றதுக்காக விருப்ப மனு வாங்குறோம், ஆனால் நாங்கள் இன்டர்வியூலாம் வைக்க மாட்டோங்க சாமி அப்படின்னு அங்கே ஒரு குத்துறது. ஒரு மிரட்டல் துணியை மிரட்டுற மாதிரி இல்லாமல் செஞ்சு திமுக இருக்கிற தோல்வி பயத்தில் இருக்கிற திமுகவை இன்றைக்கு பணிய வைத்திருக்கிறார்கள். சார் ஆனால் மிரட்டல் தோனி பார்க்கலையே சார். 2 நாளைக்கு முன்னாடி ஃபேஸ்புக் லைவ் போடும்போது ரொம்ப ஃபீலிங்காக இல்லை சார் பேசியிருந்தார். அழுதெல்லாம் இருந்தாரு. இப்போ கீழே வந்து மீசில மண் ஓட்டல